पुण्याम्भोज विकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविर्भूत् भूमौ रामानुज दिवाकरः. புண்ணியமாகிற தாமரை மலர்வதற்காகவும் அஞ்ஞானமென்னும் இருள் விலகுவதற்காகவும் ஸ்ரீ ராமானுஜர் இப்பூவுலகத்திலே அவதரித்தார். இளையாழ்வார் என்னும், ராமானுஜர் என்னும், ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்னும், எம்பெருமானார் என்னும், உடையவர் என்னும், கோதாகிரஜர் என்னும், இப்படி பல திருநாமங்கள் பெற்று விளங்குபவர் ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதாரம் பண்ணி அவர் தான் அனுகிரகித்த 9 கிரந்தங்களாலே வேதங்களும் வேதாந்தங்களும் என்ன அர்த்தங்களை சொல்ல வந்ததுங்கிறதை மிக தெளிவாக விளக்கியுள்ளார். அதிலே முக்கியமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம் என்று கொண்டாடப்படுகிறது. அதிலே 4 அத்தியாயங்களாலே உபனிஷத்துக்களெல்லாம் என்னென்ன அர்த்தங்களை சொல்ல வந்தனவோ அதை ரொம்ப தெளிவாக சுவாமி சாதித்தார். பாராசர்ய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமாஃப் பிபந்த்வன்வகம் என்று ராமானுஜரே தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். பராசரருடைய திருக்குமாரர் பாராசர்யருங்கிற வேதவியாசர். பாராசர்ய வச்சசுதாம், வேதவியாசருடைய திருவாக்கான சுதான அமிர்தம், அமிர்தமயமான திருவாக்கு பிரம்மசூத்திரம். உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம், உபனிஷத் என்னும் பெரும் பார்க்கடலிலிருந்து ஆழ முத்து குளித்தெடுத்தா போலே, பார்க்கடலை கடைந்த அமிர்தம் எடுத்தா போலே வேதவியாசர் உபனிஷத் என்னும் கடலை கடைந்து அமிர்தமயமான பிரம்மசூத்திரத்தை நமக்கு கொடுத்தார். அந்த சூத்திரத்துக்கும் எல்லாரும் அர்த்தம் எழுதி கொண்டு வந்தார்கள். அது சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனீம், சம்சாரம் என்னும் அக்னியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு உயிரையே மீட்டு கொடுக்க வல்ல மிருத சஞ்சீவனமான ஒரு உயர்ந்த அமிர்தம், அதுதான் பிரம்மசூத்திரங்கிற அமிர்தம். அது உபனிஷத் என்னும் பார்க்கடலிருந்து கடைந்தெடுக்கப்பட்டது. அந்த அமிர்தத்தை ஆரும் அனுபவிக்கலாம், அது கொண்டு பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்படி இருந்து வந்த காலத்தே அவரவர்கள் தங்களுக்கு தோணின அர்த்தத்தை பிரம்மசூத்திரத்துக்கு எழுதி வைக்க ஆரம்பிச்சுட்டார்கள். யா வேத பாஹ்யாக ஸ்மிருதயா யாச்ச காச்ச குதிருஷ்டயா சர்வாஸ்தாக நிஷ்பலா பிரேத்திய தமோனிஷ்டாகி தாஸ்மிருதாக என்று சொல்லுவார்கள். அவனவன் தன்னுடைய மதிக்கு தோன்றினபடிக்கு வேதத்தை இல்லைன்னு சொல்றவர்களும் பார்த்தார்கள், வேதத்தை உண்டுன்னு ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தத்தை சொல்றவர்களும் பார்த்தார்கள். வேத பாக்கியர்கள்னா வேதத்தையே பிரமாணம் இல்லைன்னு சொல்றவர்கள், குதிருஷ்டிகள்னால் வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் சொல்லும் அவர்கள். இவர்களெல்லாம் பிரம்மசூத்திரத்தை கையில் வைத்து கொண்டு ஒன்றும் அதை எதிர்த்தார்கள் அல்லது அதற்கு தப்பர்த்தம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ எந்த ஒரு பிரம்மசூத்திரமானது சம்சாரம் என்னும் கடலிலே அமிர்தமாக நமக்கு இருக்குமோ, சம்சாரத்திலிருந்து தாண்டுவதற்கு உதவுமோ, அதை நல்ல அர்த்தத்தை சொல்லாமல் அதுக்கு தவறான அர்த்தங்களை சொல்லி ஏதோ ஒரு மூலையிலே தள்ளிவிட்டார்கள். ஆக பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம், நம் பூர்வாச்சாரியர்களாலே நன்கு பாதுகாக்கப்பட்ட வந்தது. தங்கர், திரமிடர், போதாயனர், இதை போன்ற மகரிஷிகள், மகாச்சாரியர்கள், அவர்கள்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு சரியாத்தான் அர்த்தம் சொல்லி வந்தார்கள். ஆனால் பல பிற்பட்டோர் தவறான அர்த்தங்களை சொல்லி அதை ஒரு மூலையில் கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். ராமானுஜர் திருவவதாரம் பண்ணினார், அதற்குரியான சரியான அர்த்தத்தை எடுத்துரைத்தார். பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமாஃப் பிபந்த்வன்வகம், அதனுடைய நிஜாட்சரம் அது என்ன உண்மையான அர்த்தத்தை சொல்ல வந்ததோ அதை ராமானுஜர் நடுமுற்றத்துக்கு கொண்டு வந்தார்.
எல்லாரும் அறியும்படி எழுதி வைத்தார். பௌமாஃப் பிபந்த்வன்வகம், அதை பூமியிலே இருக்கக்கூடிய நல்ல தெய்வத்தன்மை வாய்ந்த பக்தர்கள் அத்தனை பேரும் நன்றாக அருந்தலாம், ஆனந்தப்படலாம், பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஸ்ரீபாஷ்யங்கிற வியாக்கியானத்தாலே பிரம்மசூத்திரத்தின் உண்மையான அர்த்தங்கள் எவை என்று ராமானுஜர் வெளியிட்டருளியுள்ளார். அப்படி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை சாதிக்கணும்னால் அது சாமானிய காரியம் அல்ல. ஏனெனில் ஆளவந்தாருடைய சரித்திரமும் அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்தனாங்கிறதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆளவந்தார் பரமவதித்து விட்டார். ராமானுஜர் அப்போ கூட இல்லை. பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்துக்கு போய் ராமானுஜரை அழைத்து கொண்டு வருகிறார். ஸ்ரீரங்கத்தில் காவிரி கரையில் ஆளவந்தாருடைய திருமேனி கிடத்தப்பட்டுள்ளது. ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் வருகிறார்கள். ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி ஆளவந்தாரை சேவித்து அவரிடத்துல ஒரு அர்த்தத்தை கேட்டுக்கிற பாக்கியத்தை இழந்து போயிட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தோட அழுதார். அவருக்கு ஈமக்கிரியைகளை பண்ண போகிறார். அந்த சமயத்துக்கு ஆளவந்தாருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்தன. ஏன் இந்த மாதிரி மடங்கி இருக்குன்னு சுவாமி மற்ற பேரை பார்த்து கேட்கிறார். அவருக்கு ஆசைகள் 3 உண்டு, அதனால் 3 விரல்கள் மடங்கி உள்ளன. என்ன ஆசை? அடியேனால் முடிஞ்சதுன்னு அவசியம் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சுவாமி பிரார்த்திக்கிறார். முதலாசை பாராசர்ய வச்சசுதாவான பிரம்மசூத்திரம். அதற்கு சாஸ்திரம் என்ன அர்த்தம் சொல்லித்தோ அதனுடைய உண்மை கருத்து மாறாமல் ஒரு பாஷ்யத்தை எழுத வேண்டும். இது முதல் ஆசை. சரி, சுவாமி அனுகிரகம் இருந்தால் அவசியம் செய்கிறேன் என்று ராமானுஜர் ஏற்றுக்கொண்டார். அடுத்தது, நம் சம்பிரதாயத்துக்கு நம்மாழ்வார் பண்ணின உபகாரம் இவ்வளவல்ல. அந்த ஷடகோபனுடைய பெயரை நம் சம்பிரதாயத்தில் ஒருத்தருக்கு வைக்க வேண்டும். இது அவருடைய 2வது ஆசை. 3வது ஆசை, பராசர மகர்ஷியினுடைய திருநாமத்தை நம் சம்பிரதாயத்தில் ஒருத்தருக்கு வைக்க வேண்டும். 3ஐயும் செய்கிறேன் என்று ராமானுஜர் ஏற்றுக்கொள்ள மடங்கிய விரல்கள் நிமிர்ந்தனான்னு சொல்லுவார்கள். அதில் முதல் ஆசை பாராசர்ய வச்சசுதையான பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அருளுதல். அதைத்தான் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்கிற வசந்த கர்ணத்தை நிர்மாணித்தார். அவரதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் வைக்கல. நம்ம சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்கிறோம் இல்லையோ, அவரதுக்கு விசிஷ்டாத்வைத்தம்னு எங்கேயுமே எழுதலை. இந்த பேர் வச்சதெல்லாமே பிற்பட்டவர்கள். ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர்னு இருந்தார், சுதர்சன சூரியனுடைய திருக்குமாரர். அந்த ஸ்ருத பிரகாசிகை அவரால் எழுதப்பட்டு அதில் தான் விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிற பெயர் எடுத்து ஆளப்பட்டது. மேலும் இதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் கொடுத்து கொண்டாடினதெல்லாம் காஷ்மீர தேசத்தில் இருந்த ஸ்ரீபண்டாரம், சாரதா பண்டாரத்தில் இருந்த சரஸ்வதி தேவி தான் இவ்வளவு தூரம் கொண்டாடினாள். ராமானுஜர் பாஷ்யம் அவள்கிட்ட கொண்டு போய் காட்டப்பட்டது. கிடாம்பி ஆச்சான்கிற மகாச்சாரியர் தான் கொண்டு போய் காட்டினார். அதை வாங்கி பார்த்துட்டு இது வேதத்தின் கருத்துக்களுக்கு ஏற்புடையதாக உள்ளது என்று தன் தலைமேல வைத்து கொண்டாடி ஸ்ரீபாஷ்யக்காரங்கிற பெயரை கொடுத்து ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு பேர் இருக்கட்டும். இதுதான் சாஸ்திரம் சொன்ன கருத்துக்களில் முரண்படாமல் இருக்கிறது. என்னென்ன வேதாந்த வாக்கியங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் முரண்பாடுகளை நீக்கி சேராததை சேர விட்டிருக்கிற பாஷ்யம் இதுவே என்று சாரதாதேவி இதற்கு கொண்டாடினாள்ங்கிறது சரித்திரம். இப்போ எதுக்கு இந்த சரித்திரத்தையும் ஸ்ரீபாஷ்யத்தை பற்றியும் சொன்னேன்னா, சேராததை 2 சேர விடுவது ஸ்ரீ நிருசிம்மனுடைய உயர்ந்த குணம்னு பார்த்தோம். சேராத வேத வாக்கியங்களுடைய அர்த்தங்களை சேர்த்து விட்டிருப்பது ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம். அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அந்த பெயரைத்தான் சாரதாதேவியான சரஸ்வதி தேவி காஷ்மீர தேசத்தில் ராமானுஜருக்கு கொடுத்தார். இன்றைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் திருமலையப்பனுடைய சன்னதிக்குள்ளே போய் சேவிச்சேன்னா ராமானுஜருடைய சன்னதி இருக்குது. அவர் சன்னதி மட்டும்தான் இருக்குது. திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்குள்ளே போனால் அவர் மட்டும்தான் எழுந்துள்ளிருக்கார். அந்த இடத்துல பேர் போட்டிருப்பா ஸ்ரீபாஷ்யக்காரர். ஒரு இடத்துல ஒரு திருநாமம் உண்டு ராமானுஜருக்கு. திருவேங்கடத்தில் பிரசித்தமாக ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யக்காரன்னு தான் சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யங்கிற கிரந்தத்தை எழுதினபடியால் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு சொல்லுகிறோம். இந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை எழுதுகிறாரே, சங்கரரும் பாஷ்யம் பண்ணியிருக்கார், மத்வரும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ராமானுஜ பாஷ்யத்துக்கு மட்டும் என்ன தனிச்சிறப்பு வந்துடுத்து? அதை மட்டும் ஏன் சாரதாதேவி கொண்டாடி ஸ்ரீபாஷ்யங்கிற பேர் வைக்கணும் என்றால் அதற்கு ஒரு கருத்துள்ளது. மற்ற பாஷ்யக்காரர்கள் ஆறார் எழுதியிருந்தாலும் அவர்கள்லாம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தை மட்டும் பற்றி வியாக்கியானம் எழுதிவிட்டார்கள். ஆனால் ராமானுஜரை பொறுத்தவரை சம்ஸ்கிருத வேதாந்தம், திராவிட வேதாந்தம் ஆகிய 2ஐயும் விளக்காக கொண்டு எழுதியுள்ளார். சம்ஸ்கிருத வேதாந்தம் உபனிஷத்துக்கள்,
அதே போல திராவிட வேதாந்தம்னா தமிழ் வேதாந்தம், ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்கள். இது இத்தனை ஒரு கையில், அதத்தனை ஒரு கையில், இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தத்தை ஸ்தாபிக்கிறார் ராமானுஷர். இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்று பெரியோர்களுடைய திருவாக்கு. சூத்திர வாக்கியங்கள் பிரம்மசூத்திர வாக்கியங்கள், அதுக்கு உள்ள முரண்பாடுகள் இருந்தாலோ, வேதாந்த வாக்கியத்துக்குள்ள முரண்பாடு இருந்தாலோ சேராதா போல இருந்ததுன்னா அது ரொம்ப அழகா இந்த ரெண்டையும் வைத்து சேர்த்து விட்டுடுறான் சுவாமி. இது ஒரு பாசுரத்தால பார்ப்போம். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அந்நெறித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமணி ராமானுஷன். இது திருவரங்கத்தமுதனாருடைய ராமானுஷன் உத்தந்தாதிங்கிற ஆச்சரியமான பிரபந்தம். அதில் 8வது பாசுரத்தில் சொல்லுகிறார், பொய்கையாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் ராமானுஷர். பொய்கையாழ்வார் என்ன எழுதியிருக்காரோ அது அப்படியே தன் திருவுள்ளத்தில் இருத்தினவர். இந்த 3 ஆழ்வார்களும் சேர்த்து திருக்கோவலூரில் போய் விளக்கேற்றினார்கள்னு தெரியும். பொய்கையாழ்வார் வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கேன் சூட்டினேன் சொல்மாலே இடராழி நீங்குகவேன்னு முதல் விளக்கேற்றினார். அடுத்தவர் பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் 2வது விளக்கேற்றினார். அடுத்து பேயாழ்வார் பகவானை சேவிச்சுட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்க நனிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கங் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பாலின். இப்பதான் அதை சேவிச்சேன்கிறதை பேயாழ்வார் பாடினார். இந்த 3 ஆழ்வார்களும் முதலாழ்வார்கள்னு கொண்டாடப்படுறார்கள். அதெல்லாம் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணினாரா, சம்ஸ்கிருத வேதாந்தத்தை ஒரு கையில் வச்சிருந்தார், தமிழ் பாஷையை மற்றொரு கையில் வைத்து கொண்டார். இந்த ரெண்டையும் சேர்த்து விளக்கேற்றினாராம். நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது சாயங்கால வேளையில் ஒரு திரி போட்டு விளக்கேற்றுறோம் அப்படின்னா அது முணுமுணுன்னு சுமாராக எரியும்னு அர்த்தம். அதே 2 திரியை சேர்த்து நன்னா பிரிபிரியா அதை நன்னா சுருட்டி அதை சேர்த்து வச்சு விளக்கேற்றினா இன்னும் நன்னா எரியும் இல்லையோ. அதை போல பொய்கையாழ்வார் என்ன பண்ணினார், தமிழ் பாஷைங்கிறது ஒரு திரி, வேதாந்தார்த்தங்கள்ங்கிறது மற்றொரு திரி. வேதாந்தத்தின் பொருளையும் தமிழ் பாஷையும் 2 சேர்த்து திரித்தார். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும், மறையின் குருத்து வேதாந்தம், மறையின் குருத்தின் பொருள் வேதாந்தார்த்தம், மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி நல்ல தமிழ் பாஷையை சேர்க்கிறார். வேதாந்தார்த்தத்தையும் தமிழ் பாஷையும் சேர்த்து அந்நெறித்த திருவிளக்கை, அன்னைக்கு திருக்கோவலூர் இடைகளில் ஒரு விளக்கேற்றி வைத்தாரோ இல்லையோ, அந்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமணி ராமானுஷன். பொய்கையாழ்வார் பாடிச் சென்ற முதல் திருவந்தாதியை தன்னுடைய திருவுள்ளத்தில் விடாமல் வைத்து கொண்டிருக்கிறார். அகண்ட தீபம் எரியறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, எப்பவுமே தீபம் எழுதிருக்கு. அதை போல ராமானுஷர் திருவுள்ளத்திலே பொய்கையாழ்வாருடைய முதல் திருவந்தாதி தொடக்கமாக திருமங்கையாழ்வாருடைய கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் ஈராக அத்தனை பிரபந்தங்களும் அணையா விளக்கா சுவாமி திருவுள்ளத்தில் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த விளக்கு ஒளி கொடுத்துட்டே இருக்கும் இல்லையோ. அதனால் வேதாந்த வாக்கியத்தில் புரியாதா போல எதான் இருந்தால் இந்த விளக்கின் ஒளியால் அதை நன்றாக தெரிந்து கொண்டு விடுகிறார். அதனால் ஒரு பக்கம் தமிழ் வேதத்தின் ஒளி, மற்றொரு பக்கம் சம்ஸ்கிருத வேதாந்தம் கையிலே, இந்த 2ஐயும் சேர்த்து பிரம்மசூத்திரத்தினுடைய வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே ரொம்ப ஆச்சரியமாக அமைந்து போகிறது. இந்த திறமை சுவாமிக்கு எப்படி வந்தது? இது 2 சேருமா? சம்ஸ்கிருத வேதாந்தமும் திராவிட வேதாந்தமும் சேருமா? சேருமான்னா ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 கண்ணு எப்போவான் நமக்கு சேர்ந்துருக்கா? சேரவே சேராது. கண்ணு 2, இந்த கண்ணு இது மேலே போடுமா, இந்த கண்ணு இது மேலே போடுமா? 2 கண்ணு 2 கண்ணாக தான் இருக்கும். ஆனால் கண்ணு 2ஆக இருக்கிறதுனாலே எனக்கு பார்க்குற வஸ்துவெல்லாம் 2ஆக தெரிஞ்சா தெரியக்கூடாது இல்லையோ. கண்கள் 2 இருக்கலாம், ஆனால் கண்களால் பார்க்கப்படும் வஸ்து ஒன்றாக இருக்க வேண்டும். வஸ்துவே 2ஆக தெரியறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துன்னா அப்புறம் கண் நோய் வந்துடுத்து. அதனால் இனி வைத்தியர் இடத்துல கொண்டு போய் காமிச்சுக்கணும்னு அர்த்தம். அதனால் 2 கண்கள் இருக்கலாமே தவிர 2 கண்களை கொண்டு வஸ்து ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். அதே போல் சம்ஸ்கிருத வேதாந்தம்னு ஒரு கண், திராவிட வேதாந்தம்னு ஒரு கண், வேதங்களும் வேதாந்தங்களும் ஒரு கண், ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களும் ஒரு கண். இதைத்தான் இந்த 2 கண்களை உபய வேதாந்தம்னு சொல்கிறோம். இந்த 2ஐயும் கண்ணாக கொண்டு பிரம்மத்தை ஒன்றா தான் பார்க்கணும். அதை 2ஆக பார்த்துட முடியாது. பிரம்மம் ஒன்றாகத்தான் தெரிய வேண்டும். அதனாலே ராமானுஷருக்கும் 2 திருக்கண்கள்,
அந்த ரெண்டு சேர்ந்திருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் அந்த ரெண்டு ஒன்று சேர நோக்க வேண்டும். ரெட்டை மாட்டு வண்டியில் 2 மாடு பூட்டின்னு போனால் 2 மாடு முட்டிக்குமாண்ணா? அது ரெண்டும் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், அது மாறவே மாறாது. ஆனால் அந்த 2 மாடுகளும் சேர்த்து ஒரு லட்சத்தை நோக்கி நம்மளை அழைச்சின்னு போகிற சொல்லுவோம். அதே போல் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் கூட்டினார். அந்த ரெண்டையும் சேர்த்து திரிச்சு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கெரித்தார். அதுதான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற உயர்ந்த விளக்கு. அது அடியார்களுக்கு இன்றளவுக்கு ஞான ஒளியை கொடுத்து கொண்டு வருகிறது. அப்போ சேராததை சேர்த்தவர் ஸ்ரீ நிருசிம்மன். அதை எந்த இடத்துல ராமானுஜர் இடத்துல பார்த்தோம்னா இதோ ஸ்ரீபாஷ்யத்திலே கண்டோம். எப்படி காண்கிறோங்கிறதையும் பார்ப்போம். ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து 1-2 அர்த்தம் என்னம்மா சுவாமி சேராததை சேர்த்து காட்டியிருக்காருங்கிறதையும் விண்ணப்பம் பண்ணுறேன். அதுக்கு எப்படி ஆழ்வார் பாசுரங்களில் எவ்வளவு தூரம் ஊற்றம் இருந்ததுனாலே அதை ராமானுஜர் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்காருங்கிறதையும் சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், ஆனந்தமான விஷயம். மற்றொன்றும் முதல்ல சொல்கிறேன். ஸ்ரீ நரசிம்மனும் ஸ்ரீ ராமானுஜரம்னு பார்த்தோம் இல்லையோ, நரசிம்மங்கிறது சிங்கத்தை குறிக்கும். சிங்கத்தின் தன்மையோடையே ராமானுஜரே இருப்பர். ராமானுஜனுத்தந்தாதியில் ஒரு பாசுரம் வருது, அவரையே சிங்கம்ங்கிறது. கலிமிக்க சென்னல் களனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளந்தடித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். நல்ல வலிமை படைத்திருக்கிற சிங்கத்தை போன்றவர் ராமானுஷர்னு பாசுரம். அடியார்கள் எல்லாரும் அவசியம் ராமானுஜனுத்தந்தாதி வாசிக்கணும். திருவரங்கத்த முதனார் எழுதி வச்சிருக்கார். முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமரப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். அதை மட்டும் வாசிச்சுட்டோம், ராமானுஜர் திருவடி நிச்சயம். அது கிடைச்சுடுத்துன்னா நரகத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்க வேண்டாம். கர்மங்கள் அத்தனை சுவாமி தொலைத்து விடுகிறார். ஆகையாலே ராமானுஜனுத்தந்தாதியை பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரின்னு சொல்வார்கள். ஒரு பிராமணனுக்கு எப்படி காயத்ரி மந்திரம் முக்கியமோ அதை போல பிரபன்னர்களுக்கு ராமானுஜனுத்தந்தாதி முக்கியம். அதை விடாமல் நாம் ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். நித்திய அனுசந்தானத்திலேயே உண்டு. அது சொல்லுகிறது கலிமிக்க சென்னல் களனிக்குறையல் கலைப்பெருமான். திருமங்கியாழ்வாரை பற்றி சொல்றது. கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு. திருமங்கியாழ்வாருடைய பெரிய திருமொழி பாசுரங்களை நன்னா சாப்பிடுவார் ராமானுஜர். சாப்பிடக்கூட முடியுமா? அது என்ன திரவமா பாலா நெய்யா சாப்பிட முடியுமாண்ணா? அப்படின்னா மனசார நன்றாக நினைக்கிறார், தியானம் பண்ணுகிறார், அதன் அர்த்தத்தை நினைக்கிறார்னு அர்த்தம். கலிமிக்க சென்னல் கடனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளந்தடித்து. அதனால் சுவாமிக்கு நல்ல பலம் வந்துடுறது. நல்ல ஒரு பானம், உற்சாகமாக ஒரு பானத்தை சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அதனால் நல்ல பலம் வந்துடுறது. சொல்லியும் இந்த சில பேருக்கு காலங்கார்த்தால் 5 மணிக்கு இந்த 2 எழுத்து பானத்தை சாப்பிட்ட உடனே ஓஹோன்னு ஒரு பலம் வருது பாருங்க. அந்த பலத்தை போல இது அதை விட பல மடங்கு வசந்த பலம். இப்போ அது தேவையில்லாத பலம். ராமானுஜருக்கு இருக்கிறது பிராப்தமான பலம். அது அழிக்கத்தக்க ஒழிக்கத்தக்க பலம். ஏன்னா நம்ம முன்னோர்கள்னு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துன்னா இந்த பழக்கம் கிடையாது. நாம தான் இந்த பழக்கத்தை குறுக்க கொண்டு வந்து சேர்த்துன்னு இருக்கோம். பால் சாப்பிட்றதுங்கிற பழக்கம் வச்சுருக்கா. அதுவே எப்போதோ அப்போ தான் செய்ய வேண்டும். ஆனால் அதை விட்டுட்டு பாலை கொஞ்சம் வரணத்தை மாற்றி சாப்பிட்ற மொழி. பால் வெள்ளையாக இருக்குது ஆனால் அது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மாற்றி சாப்பிட்டா அது மாதிரி ஒன்றும் சம்பிரதாயத்தில் முன்னோர்களிடத்துல நம்ம பார்த்ததா தெரியல. அதனால் உற்சாகத்துக்கு எத்தனையோ இருக்குது. ஆழ்வார் பாசுரங்களே நமக்கு உற்சாகம் கொடுக்கும். அப்போ திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரங்களை உண்டு கழனிப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளன் தடித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட பலத்தாலே சிங்கத்தை போன்ற தேஜஸ் படைத்தவராக விளங்குகிறார். அப்போ சீயமி ராமானுஷன்கிற பாசுரத்தை வச்சுண்டா நிருசிம்மனும் ராமானுஜரம்ங்கிற தலைப்பு ஒத்து போகிறது இல்லையோ. சிங்கம் என்ன செய்யுமோ அதைத்தான் ராமானுஜரும் செய்வர். சிங்கம் என்ன செய்யும்? வாசல்லே குகையினுடைய துவாரத்தில் யானை வந்து பிளிரினா அதால் தாங்கவே முடியாது. உடனே போய் யானையனுடைய மஸ்தகத்தை பிளக்கும், அதனுடைய குருதியை குடிக்கும். அதுதான் ராஜாங்கிறத நிலைநாட்டிவிடும். அதே போல ஸ்ரீ நிருசிம்ம பெருமானும் தன் அடியவர்களுக்கு விரோதிகளாய் அவர்களிடத்தில் அபச்சாரப்படுபவர்களாக யார் வந்தாலும் அதை அவர் பொறுக்க மாட்டார். உடனுக்குடன் குகைக்கு வெளியே போவர். அவனை ஒழித்து விட்டு தன்னுடைய அடியவர்களை ரட்சித்தே கொடுப்பர். இது பகவானுக்கு இருக்கிற கிரமம். ராமானுஜர் சிங்கம் இல்லையோ, அவர் என்ன பண்ணுவார்னா வேதம்ங்கிற உயர்ந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக யார் பேசினாலும் அதை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. உடனே தான் சிங்கமாட்டம் உருவெடுத்துண்டு யாரவன் எதிரே வந்து பிளிரினானோ அவனை யானையாக வைத்து அவன் வாதங்கள் அத்தனை தவிடுபடியாக்கி விடுவர் சுவாமி. ஆகையாலே பல இடத்துல நாமே பார்த்துருக்கோம். குரு பரம்பரையை வாசி பார்த்தோம்னா எத்தனை பேர் சுவாமியினிடத்துல வந்து வாதம் பண்ணிட்டு வாதத்திலே தோற்றுன்னா என்ன உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுனுட்டான்னு அர்த்தம்.
அதை தெரிஞ்சுனுட்டதுனால சுவாமி திருவடிகளையே ஆசிரியிச்சுட்டாலும் இல்லையோ, அதை போல பல மகனீயர்களை நாமும் பார்த்துருக்கோம். ஆனால் ராமானுஷரிடத்துல என்ன ஒரு நல்லெண்ணம்னா, தங்கிட்ட வாதம் பண்ண வந்தவராச்சே விரோதின்னு நினைக்கவே மாட்டார். அவனும் பகவானுக்கு சொத்து, அவனுக்கு நல்ல அர்த்தத்தை சொல்லிட்டா தெளிந்த ஞானம் ஏற்பட்டுட்டா மோட்சத்துக்கு போடுவார் என்று தான் எப்போதும் சொல்லுவர். கூரத்தாழ்வானுக்கு யாரானும் பகவானை பற்றி இந்த மாதிரி மாறி பேசினாலோ, வேதத்தை இல்லேன்னு சொல்லி பேசினாலோ, அவனுக்கு குணம் இல்லேன்னு சொன்னாலோ கோபம் வருமா. அவரே பரமசாத்விகர் இருந்தாலும் அவரும் கோபப்பட்டு ராமானுஜரிடத்துல இப்படி போய் பேசுகிறானே அப்படின்னு சொன்னால் அப்போ சுவாமி பதில் சொல்லுவாராம், நது நிரசனீயாக அபிது சோச்சனீயாக. இவர்களை கோவிச்சுக்காதே, அவர்களை தண்டிக்காதே, சோச்சனீயாக. இப்படி ஒரு சொத்து பகவானை விட்டு போட போகிறதேன்னு கவலைப்படு. அவர்களுக்கும் சதர்த்தத்தை எடுத்து சொல்லி எம்பெருமான் திருவடிகளிலே சேர்த்து வைக்க வேண்டும். அதனால் யாரும் வாழ வேணும்னு நினைத்த பரந்த மனசு, சௌஹார்தம், இது படைத்தவர் தான் ராமானுஜர். ஆர்திரதான்னா நனைஞ்சிருக்கிற தன்மை. ஆர்திரா திருவாதிரையில் திருவவதாரம் பண்ணாரோ இல்லையோ, ஆர்திரா நட்சத்திரத்தில் பிறக்கிறார்னா நனைந்திருக்கிறார்னு அர்த்தம். எதில் நனைஞ்சிருக்கார்? பகவத் பக்தியில் நனைஞ்சிருக்கார். அடியார்களை அன்புனால குளிப்பாட்டி அவர்களை நனைத்து பெருமான் திருவடிகளில் சேர்த்து விடக்கூடியவர். அதனால் அவரே நனைஞ்சவராகவும் இருப்பார். ஆனால் தேவையில்லாமல் சீண்டி பார்த்தோம்னா சிங்கமாகவும் இருப்பார். கலிமிக்க சென்னல் கடனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல உண்டு தன் உள்ளந்ததித்ததனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். ஆக சிங்கத்தை போன்று இருக்கக்கூடிய ராமானுஷர். சிங்கத்துக்கு நல்ல தீனி வேணும் இல்லையோ, அதுக்கு 2 வகை தீனி. ஒன்று சம்ஸ்கிருத வேதாந்தம், மற்றொன்று திராவிட வேதாந்தம். ராமானுஷர் எப்பவும் தமிழ் பிரபந்தங்களை சொல்லிண்டே தான் வீதியார உஞ்சவிருத்திக்கு வருவர். அவர் பிக்ஷை எடுத்து தானே சாப்பிட வேண்டும். மாதுகரம் எடுக்கிறதுன்னு சொல்லுவார்கள். மற்ற பேரிடத்துல போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவார். அதுலேயும் எவ்வளவு தூரம் அந்த நாளில் சன்னியாசிகள்லாம் வச்சுருந்துருக்கா தெரியுமா? பிக்ஷை எடுக்கிறச்சு ஆடையில் வாங்கிப்பா. அதில் ஒருவேளை உப்பு புளி காரம் எதான்னு இருக்கலாம். அந்த வீட்டில் இருக்கிறவ தானே போட போகிறா. அதில் கொஞ்சம் உப்பு புளி காரம் ஒட்டின்னு இருந்தால் கூட தன்னுடைய துணியோடு கொண்டு போய் காவிரி ஆற்றில் ஒரு தடவை அதை அலசி வரான். அலசி விட்டால் அந்த பிரசாதத்தில் இருந்த அந்த உப்பு புளி காரமும் போயிடும். படுத்துனா வெறும் சுத்தான்னம், அதை மட்டும்தான் தான் உட்கொள்வர். இப்படி வெறும் சுத்தான்னத்தை ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டுட்டு எப்படி சிங்கத்தினுடைய தேஜஸ் இவருக்கு வருமானு கேட்டால், அன்னம் அவருக்கு தேஜஸை கொடுக்கவில்லை, ஆழ்வாருடைய கிருபை தான் அவருக்கு தேஜஸை கொடுத்தது. ஆழ்வாரே எல்லாம்னு பற்றி கிடந்தவர், மாறன் அடிபணின் துய்ந்தவர்னு முதல் பாசுரத்தில் சொல்லுகிறோம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. மாறன் அடிபணிந்துய்ந்தவர் நம்மாழ்வாருடைய திருவடிகளையே பற்றினவர். பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுஷமுனி வேழம். இது மற்றொரு பாசனம். ராமானுஷரியே யானேங்கிறார் அமுதனார். சுவாமி இப்போ தானே சிங்கம்னு சொல்லி முடிச்சீர், அதுக்குள்ளே யானைன்னா நம்மாழ்வார் பாசுரங்களை சாப்பிட்டுட்டா யானையாட்டம் நட போடுவர். திருமங்கி ஆழ்வார் பாசுரங்களை சாப்பிட்டுட்டா சிங்கமாட்டம் சீரி பாய்வர். அதனால் சிங்கமும் அவர்தான், யானையும் அவர்தான். சிங்கமாட்டம் இருப்பார். சிங்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு, தேஜஸ், எதிரியை ஜெயிக்குங்கிற பெருமை. யானைக்கு ஒரு பெருமை உண்டு, எந்த குழந்தையிலேருந்து 70 வயசுக்காரராக இருக்கட்டுமே பார்த்தா திரும்பி பார்க்கணும்னு தோன்ற சொல்லி, அது யானைக்கே இருக்கிற பெருமை. உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னானாய் என்னையல்லால் என்னறிவேன் ஏழையேனேன்னு திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். அதனால் ராமானுஜர் நடக்கிறான்னா அப்படி மற்ற மாதங்கம் யானை நடந்து வராப்பில் இருக்கும். பெருமிதம் தோற்ற நடப்பர். சிங்கம் வீறு கொண்டு பாய்கிறதுன்னா சிம்ம கதிங்கிறதே வசத்தி இல்லையோ, அதுக்கு இருக்கிற தேஜஸ் அத்தனையும் தெரியும். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து வீதியிலே உச்சவிருத்தி எடுத்துன்னு வரார். வரச்சே ஒரு திருமாளிகை வாசலுக்கு வந்து நிற்கிறார். இப்போ அவருடைய திருவுள்ளத்தில் எவ்வளவு தூரம் ஆழ்வார்கள் பாசுரம் ஓடுறதுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ரெண்டும், ஒன்று செந்தமிழ் தமிழ் பாசுரம், மற்றொன்று நேர இருக்கிற சம்ஸ்கிருத வேதம். இந்த ரெண்டையும் சுலபத்தில் சேர்த்துட முடியாது. ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு காலம் உண்டு. ஆனால் சம்ஸ்கிருத வேதம் அபௌருஷேயம் அனாதி, காலம் கிடையாது. வெகு காலத்துக்கு பின்னாடி தோன்றிய ஆழ்வார் பாசுரங்களை ஒரே பீட்டத்தில் வைத்து இனி முன்னாடி கோஷ்டி திராவிட வேதம் பின்னாடி கோஷ்டி சம்ஸ்கிருத வேதம் இருக்கட்டும்னு ஏற்படுத்தினாலும் இல்லையோ. இப்போ சமீபத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், சிதம்பரத்தில் ஏதேதோ வம்புகள்லாம் வந்து சொல்லியோ, அந்த இடத்துல தமிழ் பாசுரங்களை பாடுறதுக்குள்ளே போரும்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த கஷ்டமே இல்லை. 1000 வருஷத்துக்கு மேற்பட்டு ஓரொரு கோவில்லையும் தாராளமாக ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை பாடிட்டு தான் வந்திருக்கும். இன்னும் கேட்டால் எல்லா கோவில்களுக்கும் அதுக்கு முதல் அப்புறம்தான் வேதத்தையே பாடிட்டு இருக்கோம். இப்போ பெருமாள் புறப்பாடு இங்கே ஆறு சொல்லியோ,
கோஷ்டி நடக்கிறதுன்னா தமிழ் வேதாந்த கோஷ்டி தான் முன்னாடி, பின்னாடி தான் சம்ஸ்கிருத வேதாந்த கோஷ்டி. வேத பாராயணம் பின்னாடி வருது, தமிழ் வேத பாராயணம் முன்னாடி போகிறது. இந்த அளவுக்கு இன்னைக்கு நேத்திக்கா நம்ம பூர்வர்கள் ஏற்படுத்தி வச்சா, இவர்களுக்கு பயந்தும் ஏற்படுத்தி வைக்கல. ரெண்டையும் நன்னா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு யாரோத்தன் கேள்வி கேட்க போறானேங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, அதனுடைய சீர்மை தெரிந்து ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. சம்ஸ்கிருத வேதாந்தத்தோடைய சாமியம் கொடுத்து, அதை காட்டிலும் ஆதிக்கத்தையும் கொடுத்து, நம்ம எல்லாருமே முதல்ல அந்த திவ்ய பிரபந்தம் கற்றுக்குறோம். இப்போ மற்ற மதங்கள்னு பார்த்தீங்கன்னா சிலர் மட்டும்தான் அது எல்லாத்தையும் ஓதுறதுக்கு முடியும். ஆனால் நம்முடைய சீவையிட்டவ சம்பிரதாயத்திலே எல்லாரும் 4000 சந்தை சொல்கிறோம், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத சொல்கிறோம், பிராமண அப்ராமண வித்தியாசம் இல்லாத சொல்கிறோம். யாரும் ஆழ்வார் பாசுரங்களை தெரிஞ்சுக்கலாம், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஏற்பாட்டை எவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு அன்னைக்கே பண்ணி வச்சிருக்கார்கள். அதனால் ராமானுஜர் திருவுள்ளத்திலே எப்போதும் தமிழ் பிரபந்தம் ஓடின்னு இருக்கும். ஒரு பக்கம் பிரம்மசூத்திரம் ஓடிண்டே இருக்குது, மற்றொரு பக்கம் தமிழ் பிரபந்தங்கள் ஓடிண்டே இருக்குது. அது ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கும், இது பக்தியை வளர்த்துட்டே இருக்கும். இந்த ரெண்டு சேரணம் இல்லையோ, ஞானமும் பக்தியும் சேர்ந்த ஒரு தத்துவம் தான் ராமானுஜர். இப்போ இந்த ரெண்டு சேருமான்னு பார்ப்போம். நேற்றுக்கு ஏதோ ரெண்டு சேராததெல்லாம் சேரும்னு பார்த்தோம் இல்லையோ, ஞானமும் பக்தியும் அவ்வளவு சுலபத்தில் சேராதுன்னு நினச்சிட்டு இருப்போம். சாதாரணமாக நம்ம ஒரு தப்பாக அபிப்பிராயம் வச்சுருக்கோம். ஞான மார்க்கம்ங்கிறது வேறே, பக்தி மார்க்கம்ங்கிறது வேறேன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி அல்ல. ஞானயோகம்ங்கிறது எப்பவுமே முதல் படி, பக்தி யோகம்ங்கிறது கடைசி படி. எப்படி சொல்கிறோம்னா, முதல்ல ஞானம், அந்த ஞானம் முதிர்ந்து தான் பக்தி ஆகும். சாமான்யமாக லோகத்தில் ஒரு வழக்கு இருக்குது, சங்கராச்சாரியர் ஞான மார்க்கத்தில் இருந்தார், ராமானுஜாச்சாரியர் பக்தி மார்க்கத்தை வளர்த்தார் இப்படின்னு சாதாரணமாக ஒரு ஆம் ஜனதான்னு சொல்கிற மொழி அந்த மாதிரி இருக்கிறவாளை கேட்டால் அப்படி தான் சொல்லுவார்கள். ஆனால் அது அபிப்பிராயம் அல்ல. ஞானம்ங்கிறது முதிர்ந்து தான் பக்தியாக நன்றாக மலரும். பக்திச்ச ஞான விசேஷகான்னு சொல்லுவார்கள். ஞானமே ஒரு விசேஷமான தன்மை அடைந்தா பக்தி. ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயத்தே. ஸ்நேகத்தோட கூடின தியானம், ஒரு விஷயத்தை பற்றின அறிவு ஏற்படும், அந்த அறிவை பற்றின நினைவு ஏற்படும், நினைவு இடைவிடாத சிந்தனமாகும், அது தியானமாகும், அதில் அன்பு சேரும், அது பக்தி ஆகிடும். அதனால் அறிவிலேருந்து பக்திங்கிறது எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறது தெரியுமோ. அறிவு தான் முதல்ல ஏற்பட வேண்டும், அது ஸ்மரணமாகும், அது தியானமாகும், அது நிதித்தியாசனமாகும், அது பக்திங்கிற உபாசனமாகும். அதனால் முதல் நிலையில் இருக்கிறது ஞானம், கடைசி நிலையில் இருக்கிறது பக்தி. ஞானமே முதிர்ந்து படுத்துன்னா தான் பக்தி. சிறந்த ஞானத்தை வேதாந்தங்களிலிருந்து ராமானுஜர் பெற்றார். அதுவே தான் பக்தி யோகத்தையும் உபாசனத்தையும் சொல்லித்து. ஆனால் வேதாந்தம் உபாசனத்தை சொல்கிறத விட ஆழ்வார்கள் உபாசனத்தை சொல்கிறது ரொம்ப அழகு. ஏன்னா இது முதல்ல நமக்கு தெரிஞ்ச பாஷை. ராமானுஜருக்கு அந்த கஷ்டம் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ அவருக்கு தனது தமிழ் பாஷை சம்ஸ்கிருதம் இல்லைன்னு அவர் நினைக்க போகிறது இல்லை, தான் அறிந்த பாஷை தான். இருந்தாலும் சொல்கிறதுல விதம் இருக்கும் இல்லையோ. வேதாந்தம் சொல்கிற விதம் வேறே, ஆழ்வார்கள் சொல்கிற விதம் வேறே. வேதாந்தம் சொல்லித்துன்னா கொஞ்சம் கரடு முரடாக சொல்லும், ஆனால் ஆழ்வார்கள் சொன்னால்னா உடனே நம்முடைய நெஞ்சில் பதியும்படி சொல்லுகிறார்கள். நம்ம பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஆழ்வார்களை தான் சரணாக கண்டோம். ராமானுஜரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்றும் தமிழ் சம்ஸ்கிருதங்கிற கஷ்டம் இல்லை, எதுவாக இருந்தாலும் அவருடைய பாஷை தான். இருந்தாலும் அர்த்தத்தை நன்னா சொல்லியிருக்கிறதுனால ஏற்றுக்கிறார். எத்தனை தூரம்னு பார்த்தோம். பரம வேதாந்தியாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் கொஞ்சம் வரட்டுத்தனத்தோடு தான் இருப்பார். அவர் ரொம்ப தூரம் உருக மாட்டார், கரைய மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். இப்போது ராமன் காட்டுக்கு புறப்படுகிறான். புறப்படும் போது அவர் காட்டில் போய் வெயிலில் என்ன பண்ணுவாரோ மழையில் என்ன பண்ணுவாரோன்னு எல்லாருக்கும் பயம். பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் பாடி வைத்திருக்கிறார், கல்லணமேல் முன்துயின்னாய் இன்னினி போய் வியன்காண மரத்தின் நீழல், மெல்லணமேல் முன்துயின்னாய் இன்னினி போய் வியன்காண மரத்தின் நீழல், கல்லணமேல் கண்துயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே. நேற்று வரைக்கும் மெல்லி அணையில படுத்து தூங்கிட்டு இருந்தே, இன்னைக்கு எப்படி கல்லையே தலகாணியாக வச்சுன்னு தூங்க போறியா? இன்னி வரைக்கும் உனக்கு கல்லில் படுத்து தெரியாதே, இது என்னமா இந்த காட்டுக்கு போனாயின்னு அழுதுன்னு இருக்கார் பெருமாள் திருமொழியிலே. இது தசரதன் புலம்பிய புலம்பலாக குலசேகர பெருமாள் வந்தாளின் நினவணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணமேல் துயின்னாயை இன்னினி போயின்னு உன்னை போய் இப்படி நான் அனுப்பிச்சி வச்சுட்டேனேன்னு தசரதன் புலம்புகிறார். அப்போ ராமன் காட்டுக்கு போகிறச்சே எல்லாருக்கும் பயம். கைகை அழுகிறாள். கைகை தான் முதல்ல சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டா. போன பிற்பாடு இப்போ கௌசல்யக்கு ஒரே வருத்தம். பக்கத்தில் இருக்கிற சுமித்ரா ஆஸ்வாசப்படுத்துகிறா, அவனை என்ன சாமானியப்பட்டவன் நினச்சியா? அக்னேர் அக்னிகி பிரபோ பிரபு, அக்னியை சிருஷ்டிச்சவர் அவர், பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு. அவரை போய் சூரியன் என்ன பண்ணுவார், வருணுதேவன் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண மாட்டார்னு சுமித்ரை சமாதானப்படுத்துகிறாள். அப்போ நல்ல வேதாந்த ஞானம் இருந்ததுன்னு வச்சுங்கோ,
பகவானுக்கு ஒன்றுமே ஆகாதுங்கிற தைரியத்தோடு இருக்கணும் இல்லையோ. இப்போ நமக்கு பிரம்மத்துக்கு ஏதான ஆபத்து வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருமே நினைக்க மாட்டோம். ஏன்னா ஓரளவுக்கு நமக்கும் பிரம்மத்தை பற்றி தெரியும். அதனால் பிரம்மஜானம் ஏற்பட்டிருந்தாலே அதுக்கு ஒத்தரால் ஒரு ஆபத்து வராதுன்னு நினச்சிப்போம். ஆனால் ஆழ்வார்கள் அப்படி நினைக்கிறதா இல்லை. கண்ணனை நான் தான் ரட்சிக்கணும், ராமனை நான் தான் ரட்சிக்கணும், நிருசிம்மனை நான் தான் ரட்சிக்கணும். நாம் யார் பகவானை ரட்சிக்கிறதுக்குன்னு தோணும் இல்லையோ. அது ரொம்ப ஆச்சரியமாக பெரியாழ்வார் தான் நமக்கு காட்டி கொடுத்தார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருமாள் ஆழ்வாரை பார்த்து நமக்கு என்னைக்கு எந்த குறை வந்திருக்கு, உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நீர் என்ன மாற்றிட்டிருப்போ, என்ன போய் எப்படி நீர் பார்த்துக்க முடியும்? நான் ஞானத்தோட பாடினா நீர் என்ன ரட்சிக்கணும்னு புரிஞ்சுப்பேன். நான் பிரேமத்தோட பாடினா நான் தான் உண்மை ரட்சிக்கணும். ஏன்னா காதல் மாறி விடுறது இல்லையோ. அறிவுங்கிறது மாறி காதல்ங்கிறது வந்துடுத்துன்னா அப்புறம் அது நேராக பார்க்கறதுக்கே தோணாது. பகவானா நம்ம ரட்சிக்கணும், உண்மைதான். அவருடைய வீரிய சௌரிய பராக்கிரமங்களை பார்த்தா அவர் நம்ம ரட்சிப்பர். அதே எம்பெருமானுக்கு மென்மைன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையோ. தொட்டாலே சுருங்கிப்படுவோம். பூவை பூவண்ணான்னு நேற்றுக்கு பார்த்தோம். அவனை புஷ்பமாட்டம் நினச்சுன்னுட்டு அப்போ நம்ம தானே ரட்சித்து கொடுக்க வேண்டும். அப்போ பெரியாழ்வார் தான் மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இந்த மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையில் தெரிவிக்கிறார். பெரியாழ்வாருக்கு இந்த பரிவுனாலே அவருக்கு தான் பெரியாழ்வாருங்கிற பெயர். நம்மாழ்வார் தான் தலைவர், அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் இல்லை. இதில் முதல்ல பிறந்தது பொய்கையாழ்வார், அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் இல்லை. குலசேகரர் ராஜா, அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் இல்லை. நிறையா பாடினவர் திருமங்கியாழ்வார், அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. ஒன்றுமே இல்லை. விஷ்ணு சித்தருக்கு எதுக்கு பெரியாழ்வார்னு பேர் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு தான் பகவானிடத்தில் அத்தனை பரிவு இருந்தது. அவனை சேவித்த உடனே உனக்கு என்ன வருமோன்னு பார்த்து பல்லாண்டு பாடினாரோ இல்லையோ. இதைத்தான் மங்களாசாசனம் பண்ணுதல்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். இப்போ ஜிஆர் சுவாமிகள்லாம் கோவிலில் சேவிக்க போகிறாளோ இல்லையோ, சேவிக்க போகிறான்னு சொல்கிறதில்லை. சுவாமி மங்களாசாசனம் ஆயிற்றா அப்படின்னு பெருமானை பார்த்து நீ நன்னா இருக்கணும் நீ வா சொல்லிட்டு வரணும். இந்த மகாத்மாக்கள் அவனுக்கு பல்லாண்டு பாடியபடியாலே தான் அவன் நிம்மதியாக இருக்காராம். அவர் தான் நம்ம ரட்சிக்கணும். இருந்தாலும் நாம் பார்த்து ரட்சிக்கிறோம் நினைக்கிறோம் இல்லை. எதுனாலே? அவனுடைய மென்ம மனசில் படுறதுனாலே. பகவான் பார்த்தார், பெரியாழ்வாரே கவலையே பட வேண்டாம், நமக்கு இருக்கிற சௌரியம் என்ன வீரியம் என்னன்னு நம்ம காட்டுறேன். மல்லாண்ட திண்தோள், இந்த பாரு, மல்லர்களை ஒரே நிமிஷத்தில் அடித்து முடிச்சுட்ட திண்தோள், இந்த தோல் இருக்கிற வரைக்கும் நீர் கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு பெருமாள் சொன்னார். பெரியாழ்வார் அதுக்கு கவலைப்படாதவர், எதை காட்டினாலும் பயப்படுவர். சில சமயம் பயப்படணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிவிட்டார்னு வச்சுங்க, அவர் பயம் போகிறதுக்காக நாம் என்ன சொன்னாலும் அதுக்கும் பயந்துட்டே தான் இருப்பாளே தவிர பயத்தவா போக்கிக்கவே மாட்டான். ஆழ்வார் பயப்பட்டார். மல்லாண்ட திண்டோள் இருக்கே நீர் பயப்பட வேண்டான்னு பெருமாள் சொன்னார். ஆழ்வார் பதில் சொன்னார், அந்த திண்டோலை கண்டு தான் பயமாக இருக்குன்னார். அது என்ன உமக்கு பயம்? இதை வச்சு நீ யாரை வேணா ஜெயிச்சிருவேன்னா, சாதுவாக இருக்கிற பிள்ளை வீட்டோடு இருந்துடும், அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனால் சில பிள்ளைகளுக்கெல்லாம் துடுக்குத்தனம் இருக்குது, சக்தி அதிகமாக இருக்கும் இல்லையோ. ஊரில் எந்த வம்பு வந்தாலும் தான் தான் முதல்ல போய் நிற்கும். யாருக்கானு எதானும்னா சண்டை கெடுபடின்னு தான் போய் நிற்கிறானோ இல்லையோ. பகவான் அப்படித்தான். தேவேந்திரனுக்கு என்ன கஷ்டம் வந்தால் உனக்கு என்ன, சிவனுக்கு என்ன கஷ்டம் வந்தால் உனக்கு என்ன, பிரம்மாவுக்கு என்ன கஷ்டம் வந்தால் உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு வைகுண்டத்தில் இருக்க வேண்டியதானே, திருப்பார்கடலில் சயனிச்சிக்க வேண்டியதானே. யாருக்கு என்ன ஆபத்துன்னு உடனே நீ கிளம்புற பார் உடனே. அதை நினச்சிக்கு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்? தோல் வலிமை இருக்கிறதுனால தானே. இந்த வலிமை இல்லாட்டா நீ பாட்டுக்கு திருப்பார்கடலோடு இருந்திருப்பியோ இல்லையோ. அதனால் மல்லாண்ட திண்டோளை பார்த்தே எனக்கு பயமாக இருக்குது. இப்படி பயப்படுறது நியாயமா அல்லது வேதாந்தார்த்தத்தின்படி பயமே கெட்டிருத்தல் நியாயமானா? பயப்படவும் பயப்படணும், பயமின்றியும் இருக்கணும். வேதாந்தம், சம்ஸ்கிருத வேதாந்தம் சொல்லி கொடுத்ததுலேருந்து பகவான் பராத்பரன் சர்வாதிகன் ஒன்றும் வராதுங்கிற உறுதியும் இருக்க வேண்டும். அது ஞான மார்க்கத்தில் இருந்தா, ஞானம் தலை தூக்கி இருந்தா. அதே பிரேமம் தலை தூக்கி எடுத்துன்னு வச்சுங்க, ஆழ்வார்களுக்கு நாயிகா பாவம் வர சொல்லியோ, அதை போல நமக்கு பிரேமம் வந்ததென்னால் அப்போ பகவானை நாம் தாம் ரட்சிக்க வேண்டும்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ராமானுஷருக்கு ரொம்ப நன்னா சேர்ந்துருந்தது. ஏன்னா சில விஷயம் சேராது, ஞானம் மட்டும் சேர்ந்துரும் பக்தி வராது, பக்தி மட்டும் வந்துடும் ஞானம் வராது. மூட பக்திங்கிற அளவுலையோ பக்தியே இருக்கும். அவர்களை தான் கேள்வி கேட்டோன்னா அவளுக்கு பதிலே தெரியாது. ஞானம் வேணும். நம்ம சம்பிரதாயத்தில் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, வெறுமைக்கான பக்தி பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். நல்ல சாஸ்திர ஞானத்தோடு தான் பக்தி பண்ணுவோம். அதனால் பக்தி மட்டுமல்ல, ஞானம் இருக்குது. அதுக்குன்னு வரட்டத்தனமாக ஞானத்தையே பிடிச்சிருந்து வேத வாக்கியத்தை அர்த்தம் தெரிஞ்சினாலே மோட்சங்கிற இல்லையோ, அது நம்முடைய சம்பிரதாயம் அல்ல. கேவல வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சமில்லை, பக்தி ரூபாபன்ன ஞானத்தால மோட்சம், உபாசன ரூபமான ஞானத்தாலே மோட்சம்னு ராமானுஜர் காட்டினார்.
இது எப்படி இந்த சேராத ரெண்டும் இவ்வளவு அழகாக சேர்ந்தது? லோகத்தில் எத்தனையோ வேதாந்திகள் இருக்காளே, அவள்லாம் இப்படி பக்தியை பற்றி பேச காணும். எத்தனையோ பேர் பக்தர்கள் இருக்காளே, அவள்லாம் இவ்வளவு பெரிய ஸ்ரீபாஷ்யம் ஞானத்தில் எழுதி வச்சதா தெரியல. எப்படி இது ரெண்டும் சேர்றது? பரம வேதாந்திகள் இன்னைக்கும் பல பேர் இருக்கார்கள், அவர்கள்லாம் பக்தியை பற்றி பேச மாட்டா. பக்தி மார்க்கத்தில் பல வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் பாரத தேசத்தில் இன்றைக்கும் இருக்குது, அவர்களுக்கு பல கேள்விக்கு பதிலே தெரியாது. இந்த ரெண்டு சேரணம் இல்லையோ, ஞானமும் பக்தியும் கலந்து ஞானத்தின் முதிர்ந்த திசையான பக்தி மார்க்கத்தில் நின்னார். இது நடந்தது எதலானேன்னா சேராத இந்த ரெண்டு வேதாந்தம் சேர்ந்து சொல்லியும். ஒரு பக்கம் சம்ஸ்கிருத வேதாந்தம், ஒரு பக்கம் திராவிட வேதாந்தம். உஞ்சவிருத்திக்காக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் போயின்னு இருக்கார். அங்கே தான் கதையில் இருந்தோம், நம்ம எங்கேயோ போனோங்கிறதுக்காக கதையை விட்டுவிடக்கூடாது. உஞ்சவிருத்திக்காக சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அப்போ பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசல்ல அந்த வந்திக்கு பிக்ஷை கேட்க போகிறார். அவருக்கு திருக்குமாரத்தி அத்துழாயின்னு பேர். பெரிய நம்பிகளுடைய குமாரத்திக்கு அத்துழாய் பேர். அவள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா. ராமானுஜர் வந்தால் பிக்ஷை இடணுங்கிறதுக்காக எப்பவும் கார்த்தால பிக்ஷைக்கு போகிறச்சே திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே போகிறான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பாசம் அதை அனுசந்தானம் பண்ணிட்டே தான் சுவாமி எழுந்துருடுவர். அன்னைக்கும் அதே போலத்தான் போயிட்டு இருந்திருக்கார். இவர் பாட்டை சுருண்டு இருந்திருக்கார். வெளியில் கேட்காது, மனநம் தானே பண்ணிட்டு போகிறார். அதனால் மனநம் பண்ணிட்டே போய் கதவை தட்டிருக்கார். அத்துழாய் வந்து கதவை திறந்தா. அவள் திறந்து பிக்ஷை போடுறதுக்கு முன்னாடி சுவாமி மயக்கமாக செறிஞ்சுட்டார். சின்ன குழந்தைய அவள் விதிர்த்து போயிட்டா. எதனால இவ்வளோ பெரிய மகாச்சாரியர் போய் மயக்கமாக விழுந்துட்டாரே, உள்ள அப்பாட்ட ஓடினா. பெரிய நம்பிகிட்ட விழுந்து சேவிச்சு, ராமானுஜர் என்னாச்சோ தெரியல, மயக்கமாக கீழே விழுந்துட்டார், அவரை எப்படி எழுப்புறதேன்னு எனக்கு புரியலேன்னு குழந்தை அழுதாள். பெரிய நம்பிகள் கவலையே படலை. உள்ளிருந்தே சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாதே, உந்து மதகளித்தன் பாசர அனுசந்தானமாக இருந்திருக்கும். சுவாமி திருவுள்ளத்தில் உந்து மதகளித்தன் பாசரத்தை சொல்லிருந்திருப்பார். அதனால் மயக்கமாக இருப்பார். பொண்ணுக்கு தெரியல, நமக்கு தானே தெரியல. நான் அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியாது போச்சா? திடீர்னு உந்து மதகளித்தன் பாசரசம் தானே ஏன்னு தெரியணுமே. பாட்டு எல்லாருக்கும் தெரியும். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். நந்தகோபாலனுக்கு மருமகளே நப்பின்ன பிராட்டியே, தேவரீர் வந்து திருக்கதவை திறக்க வேண்டும். அடியோங்கள் கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்கு ஆசைப்படுகிறோம் என்ன ஆண்டாளும் கோபிமார்களும் பிரார்த்திக்கிறார். நப்பின்னை கதவை திறந்து விடுன்னு பாசுரம் இல்லையோ. இவர் அந்த பாசுரத்தை மனனம் பண்ணிட்டே வந்திருக்கார். ஒரு பெண்ணு கதவை திறந்த உடனே அவளை நப்பிண்ணையாவே நினச்சுன்னுட்டார். ஏன்னா பாசுரத்தை வெறுமை நாம் சொல்லுவோம், ஆனால் அவர்கள்லாம் அர்த்தத்தில் தோய்ந்து சொல்கிறாளோ இல்லையோ. இந்த பாசுரத்தை சொல்கிறதுன்னா நெஜம்னு அந்த நிலையிலேயே தங்களை வச்சுனுடுவார்கள். அதனால் நப்பின்ன பிராட்டியே கதவை திறக்கிறாப்புல நினச்சிட்டு, ஓ இது என்ன கிருஷ்ணானுகிரகம், இது என்ன நீலாதேவி நாச்சியாரின் அனுகிரகம் என்ன மூர்ச்சித்து கீழே சரிந்தார்னு சரித்திரம். இப்போ இது சாதாரணமாக பக்தியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஞானி மட்டும் இந்த பாட்டை எப்படி பார்ப்போம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்தாலாம். கதவை திறந்ததுக்கு நப்பின்ன கதவை திறந்ததா நினச்சின்னு மயக்கமாக சரிஞ்சுட்டாராம். இது ஒரு வேதாந்தி நினைக்கிற நினைவாது. நப்பின்ன காலம் ஏது, பெரிய நம்பிகள் காலம் ஏதுன்னு ராமானுஜருக்கு தெரியாதா? இவன் நப்பின்ன இல்லேன்னு தான் தெரியாதா? நப்பின்ன தனக்கு கதவை வந்து திறக்க மாட்டாளுங்கிறது தான் தெரியாதா? இது இத்தனையும் சுவாமிக்கு தெரியும். ஆனாலும் மயக்கமாக சரிஞ்சிருக்காரேன்னா இதில் தெளிவு இருந்ததுன்னா பக்தி முத்தலேன்னு அர்த்தம். இதை கலங்கி போய் இப்படி நடந்திருக்குமோன்னு நினைச்சாரோ இல்லையோ, அப்போ பக்தி முற்றி விட்டதுன்னு அர்த்தம். கலக்கம் இருந்தால்தான் பக்தனுக்கு பெருமை. தெளிய தெளிய ஞானம் நன்னா இருக்கலாம், கலங்கத்தான் பக்தி வரும். நாமும் கலங்கி இருக்கமோ இல்லையோ, அது ஞானம் இல்லாமையால் வந்த கலக்கம், அது இல்லை. இது ஞானத்தினால வந்த கலக்கமாக இருக்க வேண்டும். விதுராழ்வான் தோலா கொடுத்துட்டு பழமாக கீழே போட்டுருக்கார். அவரை விதுரச மகாமதிகின்னு வேதவியாசர் கொண்டாடுறார். என்ன மதி படைத்தவர் வியாசாச்சாரியரே கொண்டாடணும்னா நாம் கேட்போம், இது என்ன பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுக்குறவர் போய் இவ்வளோ மகாமதின்னு கொண்டாடுறாருன்னா அந்த கலக்கம்தான் அவருக்கு அந்த பட்டப்பெயரையே பெற்று கொடுத்தது. அதனால் ராமானுஷர் கலங்கி இவள் என்ன நப்பின்ன பிராட்டியே திறந்திருக்காளோன்னு மூர்ச்சித்தார்னு சரித்திரம். ஆண்டாள் ஒரு 5 வயசு பெண் குழந்தை, அதுக்கு மேலே அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் என்ன பாடசாலைக்கு போனாளா, தியானம் தெரியுமா, யோகம் தெரியுமா, நிதித்தியாசனம் தெரியுமா, ஒன்றும் ஆண்டாளுக்கு தெரியாது. அந்த சிறு பெண் குழந்தை பாடி வச்சிருக்கிற 30 பாசுரத்திலே இத்தனை தூரம் அவருக்கு ஆழ்ந்த பிரேமம் இருந்திருக்கும்னால் வெறும் பிரம்மசூத்திரத்தை மட்டும் பிடிச்சின்றவரா? வெறும் உபனிஷத் அர்த்தங்கள் மட்டுமா அவர் மனசில் ஓடுறது? இந்த சென்ன பெண்ணு பாடியிருக்கிற ஆண்டாளுடைய பாசுரங்கள் இருக்கும் இல்லையோ. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிரம்மசூத்திரத்துக்கு இவ்வளவு பெரிய பாஷ்யம் எழுதினார். ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு பட்டம் பெற்றார். வேதார்த்த சங்கிரகம் சாதித்தார். வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கத்யத்ரயம், நித்திய கிரந்தம், கீதா பாஷ்யம், 9 கிரந்தங்கள், நவரத்னமான கிரந்தங்கள் சாதித்திருக்கார். இதில் இருக்கிற பெரியெல்லாம் பெயரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த சுவாமிக்கு என்ன ஜீயர்னு பேர் தெரியுமோ? நம்ம ராமானுஜ ஜீயர்னு சொல்லலாம், யதிராஜ ஜீயர்னு சொல்லிப்போம். ஆனால் அதெல்லாம் அவருடைய பேர் இல்லை. அவருடைய திருநாமம் திருப்பாவை ஜீயர்.
இப்படின்னு பட்டப்பெயர் வச்சுருந்தாராம். என்ன ஒரு பொன் குழந்தை பாடின 30 பாசுரத்தில் திருப்பாவை ஜீயர், பிரம்மசூத்திர ஜீயர், ஸ்ரீபாஷ்ய ஜீயர்னு பேர் வாங்கி கூடாதா? அதெல்லாம் அவருக்கு இச்சையே இல்லை, அது எப்படியும் இருக்கிறது. ஆனால் ஆண்டாளுடைய பக்தி ததும்பக்கூடிய பாசுரங்கள் தனக்கு வேணும்னு நினைச்சாரோ இல்லையோ, அதனால தான் திருப்பாவையில் இந்த உந்து மதகளத்தின் பாசுரத்திலே நேர இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆக வேதாந்த ஞானமும் பக்தியும் ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம். வேதாந்தினுடைய கரடு முரடான தன்மையும் பக்தனுடைய நைந்திருக்கிற தன்மையும் ஒரு இடத்துல ஒற்றே போகாது. ஆனால் அந்த ரெண்டு ராமானுஜர் இடத்துல ஒத்து போயிருந்தான. மற்றொரு இடமும் சொல்கிறேன், நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசுரம், இதை சொல்லித்தான் நித்தியப்படியே பெருமாளுக்கு தளிகை கண்டுரலை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும், ஆண்கள் தான் திருவாராதனம் பண்ணணும், அது நிச்சயம். ஆண்கள் தான் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியும். ஆண்கள்னால் எல்லா ஆண்கள் அல்ல, அதற்குன்னு யோக்கியத்தை படைத்தவர்களாரோ அவர்கள் தான் சொல்ல முடியும். பெண்கள், ஸ்திரீகள் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது, ஸ்திரீகள் வேத வாக்கியங்களை சொல்லக்கூடாது, காதில் விழவே கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதனால் திருவாராதனம் பண்ணுறதும் கூடாது. ஆனால் பல பேர் போகிற இடத்துலலாம் ஸ்திரீகள் என்ன வந்து கேட்பார்கள், அவர் எங்கேயோ வேலைக்கு போய்டுறார் அல்லது அவருக்கு இச்சையே இல்லை, ஆனால் எங்கள் கிரகத்தில் சாலக்கிராம பெருமாளை இழந்துரலை பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி. பண்ண முடியாது, ஒரே பதில் அதுதான். இது எத்தனை தரம் எப்படி திருப்பி திருப்பி கேட்டினாலும் பதில் அதுதான். இப்போ பண்ண முடியாதுன்னுட்டு அப்போ பெருமாளுக்கு என்ன ஆகும்னு தோன்றது இல்லையோ. அவருக்கு நல்ல புத்தி வர்ற வரைக்கும் வேணால் ஒரு வழி வச்சுக்கலாம், வந்துடும்னு எதிர்பார்க்கலாம் முதல்ல. இல்லை ஒருவேளை எப்போ பார்த்தாலும் வெளியூர் போகிறவராக இருந்தான்னு வச்சுங்க, அப்போ பெருமாளை பட்டினி போட்ட முடியுமா? அது செய்ய முடியாது இல்லையோ. அப்போ ஒன்று செய்யலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சொல்லலாம். அதில் ஸ்திரீகளுக்கு யாரும் தடங்களே பண்ணலை. இந்த பாசுரத்தை சொல்லி பண்ணிருக்கிற தளிகையை பெருமாள் கோயிலாழ்வார் முன்னாடி கொண்டு போய் வைக்கலாம், கோயிலாழ்வாரை திறக்கலாம். ஆனால் ஆதிசேஷருக்குள்ள சாலக்கிராமம் வச்சிருந்தீர்னா அதை திறக்கணுங்கிற தேவையில்லை. சந்தனக்காப்பு நேர தொட்டு சமர்ப்பிக்கக்கூடாது. புஷ்பத்தை படத்துக்கோ வேறு விக்கிரகங்களுக்கோ கோயிலாழ்வார் மேலேயோ சமர்ப்பிக்கலாம், இது வரைக்கும் பண்ணிக்கலாம். விளக்கேற்றலாம், அதுலேயும் தவறில்லை. கோலம் போடலாம், அதுலேயும் தவறில்லை. புஷ்பம் கோயிலாழ்வாருக்கும் சமர்ப்பிச்சு விடலாம். பண்ணிருக்கிற தளிகையை கொண்டு கோயிலாழ்வார் முன்னாடி வச்சு விடலாம். வச்சுட்டு கதவை திறக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாசுரம் நித்தியானுசந்தானம் ஏதோ அதை யாருமே சொல்லலாம். அதை சொல்லிட்டு இந்த பாட்டு முக்கியம். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே திருமாலிருஞ்சோலமலை அழகனுக்காக 10 பாசுரம் பாடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். மதுரைக்கு பக்கத்தில் இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலர் ஆகில் சார்வது சதிரே என்று 2ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் வயசு இருக்கிறச்சே அழகர் மலைக்கு வாங்குவோங்கிறார். நம்ம எப்பவும் வயசான அப்புறம் தான் திவ்யதேச யாத்திரையே போவோம். ஆழ்வார் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் கை இழுக்கும் கால் இழுக்கும் கழுத்து கொண்டு இதெல்லாம் வேண்டாம், வயசு இளமையாக இருக்கிறச்சே வந்து சேவிச்சுட்டு போடுங்க. அதனால் அந்த வயசு திருமாலிருஞ்சோலமலைக்கு போனோம். ஆண்டாளுக்கு அந்த அழகர் இடத்துல அதீத காதல். நீ எப்படியோ கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கிறச்சே உனக்கு நித்தியப்படி யசோதை எத்தனை பாலும் தயிரும் வெண்ணையும் கொடுத்துருப்பள், அதெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். 100 கங்காளம், தங்க கங்காளம் 100 கங்காளம் பண்ணி அது நிறைய அக்கார் அடிசில். ஆண்டாளுக்கு தான் அக்கார் அடிசில் பண்ணுறதுக்கே தெரியும். அவள் பண்ணாலோ இல்லையோ பாட்டில் ரொம்ப அழகாக பாடி விட்டுட்டா. கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகுண்டு யாம்பெரு சம்மானம் நாடுபகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமடியும் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. இந்த முழங்கையில் நெய் வழியணும். அந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தா தான் பிரசாதம். இதை ஜலத்தில் பக்குவமே படுத்தக்கூடாது. ஜலத்தை ஏற்றி அதை காய்ச்சி அதில் அரிசி போட்டு பண்ணால் அது அக்கார் அடிச்சிலே இல்லை. நாம் எல்லாரும் அதை தான் பண்ணிட்டுருப்போம். பாலைத்தான் அடுப்பில் ஏற்றணும். பாலில் 4 அரிசி தேடினா கூட கிடைக்கக்கூடாது. பாலில் அங்கொன்று இங்கொன்றுமா கொஞ்சம் அரிசி மட்டும் இருக்கணும். ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்பு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பாதாம் பருப்பு. அப்படி இருந்தால் தான் அது அக்கார் அடிச்சலாகவே இருக்கும். அந்த அளவுக்கு போட்டு அதை கிளறி அதில் நெய் மூட நெய் பெய்து, அது முழுக்க நெய் மட்டும்தான் தெரியணும், உள்ளுக்குள்ள பதார்த்தம் இருக்கா இல்லையான்னு தெரியக்கூடாது. மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து இதை போல 100 தடா அக்கார் அடிச்சல். 100 தடா 100 கங்காளம் நிறைய பண்ணி சமர்ப்பிக்கணும். இந்த பக்கம் தங்க கங்காளத்தில் இது, அந்த பக்கம் வெள்ளி கங்காளத்தில் வெண்ணெய். 100 தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கணும், 100 தடா அக்கார் அடிச்சல் சமைக்கணும். இத்தனையும் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். இத்தனையும் வாயால் பாடினே தவிர கொடுக்கும் சக்தி எனக்கு கிடையாது. ஆண்டாள் எங்கே போய் சம்பாதிப்பாள்? அவ்வளோ பெரியாழ்வாருடைய குமாரத்தி. அந்த நாளில் பிராமணர்கள் எப்படி இருந்திருப்பா நமக்கு தெரியாதா? எதிர்ச்சா லாப சந்துஷ்டா,
கிடைத்ததை கொண்டு வாழ்வர்கள். ஏதோ ஒரு நந்தவனம் வச்சிருந்தார், அவர் புஷ்பகைங்கிரி மணிந்திருந்தார் தவிர அவர் பெண்ணிடத்துல போய் பணங்காசு சொத்தெல்லாம் இல்லை. ஆனால் வாய்க்கு ஒன்றும் தாரித்திரமே இல்லையோ. பக்திக்கு குறைவில்லையே, பணத்துக்கு குறைவு இருந்தாலும் அவர்களிடத்துல பக்தி குறையலை. ஆகையாலே வாய் நேர்ந்து பராவித்தேன் பாடுவிட்டா பாடி நாண்டால் சிவைகுண்டம் போயாச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ 1000 வருஷங்கள் ஓடிப்போச்சு. இப்படி சொன்னதெல்லாம் கலியுகம் தொடங்கி சுமார் 500 வருஷங்களுக்குள்ளாக. இப்போ கலியுகம் ஆரம்பித்து 5110 வருஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1000 வருஷம் முன்னாடி போடுங்கோ ராமானுஜர் காலம், அப்போ 4100ன்னு கிட்டத்தட்ட கணக்கு வச்சுங்க. ஆழ்வார் பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாள் இருந்தது கலி பிறந்த 300வது வருஷம், ராமானுஜர் இருந்தது கலி பிறந்த 4100வது வருஷம். அப்போ இடைப்பட்ட காலம் 3800 ஆண்டுகள். ஆண்டாள் பாசுரம்பாடி 3800 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ ராமானுஜர் அந்த பாசுரத்தை தன் காலக்ஷேப கோட்டியில் சொல்லிட்டு இருக்கார். நாறு நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கினான், 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். இந்த பாசுரத்தை சொல்லி தான் ஸ்திரீகள் பெருமாளுக்கு கண்டுரலை பண்ணலாம். முன்னாடி கொண்டு வச்சு கண்டுரலை பண்ணலான்னு கீழே சொன்னேன்னு இல்லையோ, இந்த பாசுரத்தை தாராளமாக சொல்லலாம். பெருமாளே தேவரீர் அமுது செய்ய வேண்டும்னு சொன்னால் எப்படி அந்த ஸ்திரீ தளிகை பண்ணி தானே அவர் சாப்பிட்றார். புருஷன் தளி பண்ணி பெருமாள் சாப்பிடலையே, அவள் தானே பூ தொடுக்கணும், அவள் தானே சந்தனம் அடைத்து வைக்கிறா. எடுத்து கை நீட்டியாக அந்த ஸ்திரீ எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிவிடுறா. இவர் வேலை கை காட்டுறது, அவளுக்கு மட்டும்தான் இந்த புருஷன் பண்ணுறாரே தவிர. ஆனால் நாம் என்னமோ நினச்சிருப்போம் அவருக்கே எல்லா உரிமையும் கொடுத்துட்டாளே, இந்த பெண்களுக்கு கொடுக்குறதே இல்லையேன்னா என்ன உரிமை கொடுக்கல. இப்போ எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வச்சா கை காட்டுற உரிமை மட்டும்தான் அவரிடத்துல இருக்குது. மற்றபடி மொத்தத்தையும் பண்ண வேண்டியது இவர் தான். அவரை ஒரு நாள் பண்ண சொன்னால் அந்த பெருமாள் சாப்பிட மாட்டார். அதனால தான் இவரிடத்திலே சரி நீயே பண்ணுன்னு பண்ணி வச்சிருக்கார். இந்த ஸ்திரீ பாக்கம்ங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிறது. சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுருக்கிறவாளுக்கு கூட பல சமயத்தில் ஸ்திரீகள் தடிகை பண்ணி சாப்பிட்ற வழக்கம்லாம் சில இடத்தெல்லாம் வைத்து கொண்டுள்ளார்கள். ஆகையாலே ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கா. அதை சொல்லி நீங்கள் உங்கள் பெருமாளுக்கு நித்தியம் கண்டுரலை பண்ணலாம். என்னைக்கு ஊர்லேருந்து வராரோ, என்னைக்கு புத்தி வருகிறதோ, ரெண்டில் எதவான வச்சுங்கோ, என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு பெருமாளுக்கு அவரே திருவாராதனம் பண்ணிக்கலாம். அப்போ நாறு நரும்பொழில் பாசுரத்தை ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு பண்ணி அர்த்தம் சொல்லிட்டு, இவர் தானே ஸ்ரீபாஷ்யம் சொன்னவர், இவர் தானே பிருகதாரண்யக உபனிஷத்தும் சாந்தோக்கிய உபனிஷத்தும் சொல்கிறவர். அந்த உபனிஷத்து என்ன தெரியுமா சொல்கிறது? தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் அந்யா அபிஷாகசீதி துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே. தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் அந்யா அபிஷாகசீதி. ஒரு மரம், இது உபனிஷத் சொல்கிறது. ஒரு மரத்தில் 2 பறவை, அந்த பறவையில் ஒரு பறவை பழத்தை சாப்பிட்றது, இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடல. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே. இந்த பிரயோகமே சாந்தசம். ஏன்னா சம்ஸ்கிருத பிரயோகமாக இருந்திருந்தா துவௌ சுபர்ணௌ சயுஜௌ சகாயௌ அப்படின்னு த்விவச்சன பிரயோகம் வரணும். துவா சுபர்ணாலாம் சப்தமே கிடையாது சம்ஸ்கிருதத்தில், வேதம் பிரயோகப்படுத்துறது இல்லையோ. அதனால் துவங்கிறத துவான்னு எடுத்து, சுபர்ணவுங்கிறத சுபர்ணான்னு எடுத்து, துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே. மரத்தில் 2 பறவை இருக்குது, மரத்தில் நிறைய பழம் குலுங்கிறது. அதில் ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்குது, இன்னொரு பழத்தை தொடவே இல்லை. எந்த பறவை நன்னா சாப்பிட்றதோ அது ஒளி குறைஞ்சுட்டே போகிறது, எந்த பறவை சாப்பிடாத பட்னி இருக்கோ அது ஒளி வளர்ந்துட்டே போகிறதுன்னு உபனிஷத்து. இதான் கதை. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சது நமக்கு? ஏதோ மரங்கிறது பறவைங்கிறது பழங்கிறது சாப்பிட்றது எல்லாம் இதெல்லாம் எப்பவும் வேதாந்தம் மறைச்சு தான் அர்த்தத்தை சொல்லும். வெட்ட வெளிச்சமாக அது சொல்லிடாது. அதுக்குன்னு யாரோ 4 பேர் வராளோ இல்லையோ, அவளுக்கு மட்டும்தான் அது அர்த்தத்தை சொல்லும். இதனால் தமிழில் வேதத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்? மறை. நான் மறைங்கிற மொழியோ அர்த்தத்தை மறைச்சு சொல்கிறதுனால தான் அதுக்கு மறைன்னு பேர். ஏதோ ஒன்று சொல்லும், ஆனால் அதுக்கு ஆழ்ந்த கருத்து வேற ஒன்றா இருக்கும். இது என்ன சொல்ல வர்றதுன்னா, மரம்ங்கிறது தான் சரீரமாக, சரீரத்தில் பரமாத்மா ஜீவாத்மான்னு 2 பறவை உட்காண்டிருக்கான். இந்த சரீரத்தில் நாம் பண்ண கர்மங்கள் தான் பழங்கள். பாபம்னு ஒரு பழம், புண்ணியம்னு ஒரு பழம். அதான் சரீரம் பூத்திருக்கிற சரீரம் பழுத்திருக்கிற பழங்கள். அதில் பரமாத்மாங்கிற பறவை அந்த கர்மங்களை தொடவே தொடாது, அதை சாப்பிடாது. ஜீவாத்மாங்கிற பறவை அந்த கர்ம பலத்தை அது சாப்பிட்டு தான் தீர வேண்டும். பரமாத்மாங்கிற பறவை அந்த பழத்தை தொடரதே இல்லையோ, கர்மா அதை தீண்டாதோ இல்லையோ, அதனால் ஒளி வளர்ந்துட்டே போகிறது. ஜீவாத்மாங்கிற பறவைக்கு அந்த கர்மங்கிற பழம் தீண்டுறதோ இல்லையோ, சாப்பிட்டுட்டு ஒளி மங்கி கொண்டே போகிறது. இது உபனிஷத் சொல்லியிருக்கிற அர்த்தம். ஆக பரமாத்மாவுக்கு நிச்சயமாக பசி கிடையாது, தாகம் கிடையாது. அவனுக்கு சோறும் தேவையில்லை, பழமும் தேவையில்லை, சாப்பிட்றதே இல்லை. அது எவ்வளவு ரொம்ப தெளிவாக இருக்கொல்லையே சாஸ்திர வாக்கியத்தில். அனஷ்ணன் அந்யா அபிஷாகசீதி. ஒரு நாளும் பரமாத்மா எதையும் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு உபனிஷத் வாக்கியம்.
இந்த வாக்கியத்தை ராமானுஜரும் படிச்சிருப்பார். அவரும் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் எத்தனையோ இடத்துல இதை எடுத்து அர்த்தம் காட்டியிருப்பார். அப்போ பரமாத்மாவுக்கு ஷோரே கிடையாது, சாப்பிட வேண்டிய தேவையில்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, மூப்பில்லை, இறப்பில்லை, பிறப்பில்லை, ஆத்மாவுக்கே இல்லை. அப்புறம் பரமாத்மாவுக்கு இதெல்லாம் இருக்க போகிறதா? நிச்சயமாக இல்லைன்னு சுவாமிக்கு தெரியும். இது ஒரு பக்கம் இந்த வேதாந்த ஞானம் இருக்கிறச்சே, மற்றொரு பக்கத்தில் ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தரா வெண்ணெய் சமர்ப்பிக்க போகிறேன், இன்னும் வந்து இத்தனையும் அமுது செய்திட பெரில், இத்தனையும் நீ வந்து சாப்பிட்டு போயிட்டியானா மறுபடியும் 200 கங்காளம் பண்ணி வைக்க போகிறேன், 200 கங்காளம் வெண்ணெய் பண்ணி வைக்க போகிறேன், நீ எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போ. என்னமோ சின்ன குழந்தை ஒன்று கண்ணனை வந்து சாப்பிட்டு போன்னு கூட்டுன்னு இருந்தா ராமானுஜருக்கு இதன் அர்த்தம் புரியணுமா இல்லையா? அனஷ்னன்யா அபிஷாகசீத்தின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறச்சே, அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்ஸா அபிமாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா 8 கல்யாண குணங்கள் பகவானுக்கு. அபஹத பாப்மா பாபம் தீண்டாது, விஜரஹா மூப்பு கிடையாது, விமிருத்யு மரணம் கிடையாது, விசோகா சோகம் கிடையாது, அபிபாசா தாகம் கிடையாது, விஜிகித்ஸா பசி கிடையாது, சத்தியகாமஹா நல்ல கல்யாண குணங்கள் உடையவன், சத்திய சங்கல்பா எடுத்த செயல்கள் அத்தனையும் நிறைவேற்றவர். இந்த 8 கல்யாண குணங்களும் பகவானை விட்டு பிரியவே பிரியாது. இதை தான் அபஹத பாப்மத்வாதி அஷ்ட கல்யாண குணங்கள்னு சொல்லுவார்கள். இந்த ஜீவாத்மா அந்த லோகத்துக்கு போகிறச்சே இந்த 8 தான் நம்மையும் வந்து சேரும். இதுக்கு தான் சாமியாபத்தி மோட்சம் சாமியாபத்தி மோட்சம்னுவா. இப்பேற்பட்ட 8ல் ரொம்ப முக்கியம் பசியே கிடையாதுன்னுட்டு. ஆனால் என்னமோ ஆண்டாள் கண்ணனுக்கு பசி இருக்கிறாப்புலையும் 100 தடா அக்கார் அடிச்சு 100 தடா வெண்ணெய் ஏற்பாடு பண்ணி வச்சு சமர்ப்பிக்கணும்னு அவள் பாடினாலும் இல்லையோ, போனா போகிறது. அவள் பக்தே, சின்ன பெண் குழந்தை, ஏதோ தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டாள் பாடிட்டு போயிட்டா. இவரான அர்த்தம் சொல்லச்சே இதெல்லாம் பக்தியின் வெளிப்பாட்டால் பாடினது இப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கணுமோ இல்லை காலக்ஷேபத்தில். அவர் அப்படி அதை நினைக்கலையே. ஏன்னா அவருக்கு வெறும் வேதாந்தியா மட்டும் இருந்திருந்தாருன்னா அப்படி நினச்சிப்பார். வேதாந்த ஞானம் முற்றி பக்தி வந்துடுத்தோ இல்லையா சுவாமிக்கு. எல்லாரையும் சிஷ்யர்களை பார்த்தார். ஆண்டாள் பாடியிருக்கிறதுலேயே ஏதானு புரியுறதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். என்ன புரியுறது? ஆண்டாளுக்கு ஏதோ பாடணும்னு தோணித்து பாடியிருக்கா. இல்லை, அவளால் பண்ண முடியல. அந்த பாட்டில் விசுவாசம் இருக்கிற நம்மளை பண்ணணும்னு சொல்கிறாள் ஆண்டாள். அவளுக்கு அந்த காலத்தில் பண்ண முடியாது போயிட்டாலும் இன்னைக்கு நம்மால் முடியுமோ இல்லையோ. பல ராஜாக்கள் சுவாமிக்கு சிஷ்யர்களாக இருந்திருக்காளோ இல்லையோ. நம்மால் முடியுமே, வாருங்கோ எல்லாரும் போகலாம் அப்படின்னு ராமானுஜர் கோஷ்டி அழைத்து கொண்டார். ஸ்ரீரங்கத்திலேருந்து நேர திருமாலிருஞ்சோலமலைக்கு போனார். சிஷ்யர்களை வைத்து 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் இத்தனை அழகருக்கு சமைச்சார். அழகருக்கு பகு ஆனந்தம். அன்னைக்கு பாசுரம் பெற்றோம், இன்னைக்கு போனகம் பெற்றோம். அன்னைக்கு பாசுரம் கிடைச்சது ஆண்டாள் திருவாக்காலே, இன்னைக்கு ராமானுஜருடைய கிருபையாலே, அவர் பண்ணியிருக்கிற கைங்கரத்தினால நிஜமாவே வஸ்து கிடைச்சுடுத்தே. கண்ணனுக்கு பகு ஆனந்தம். வந்தார், மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டார். திருமாலிருஞ்சோலமலை அழகனை பற்றி சுந்தரபாகுஸ்தவம் அப்படின்னு கூறத்தாழ்வான் பாடியிருக்கார். அதில் சுவாமி தெரிவிக்கிறார், கைகை அதாவது